வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாட்டிறைச்சி குழம்பு ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கருவேப்பமில ரம்பையில் எடுத்து வச்சிருக்கிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், அன்னாசி பூவில், ஏலக்காய், கருவாப்பட்டை, கிராம்பு, உள்ளி தூள், ரத்திச்சரக்கு தூள், உப்பு, வெங்காயம், மாட்டிறைச்சிக்கு உப்பு, கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் ஒரு கொஞ்சம் தூளும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன். இந்த வாசத்துக்கு நல்லா இருக்கும், அவியும் என்றதுக்காண்டி கொஞ்சமாக போட்டு பிரட்டி வச்சுக்கிறேன். இப்போ செய்முறையை பார்ப்போம். நாங்கள் இது மண் சட்டியில தான் செய்ய போகிறோம். வாங்கோ செய்முறையை பார்ப்போம். இப்போ நாங்கள் மண் சட்டியில தான் செய்ய போகிறோம். இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெயில் தான் மாட்டிறைச்சி கறி காய்ச்ச போகிறேன். இப்போ நல்லெண்ணெய் விடுவான். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தானே, அப்போ நல்லெண்ணெயில் காய்ச்சுவோம். பாருங்கோ, நல்லெண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ கருவேப்பிலையையும் ரம்பையிலையும் போடுவோம். அதோட கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூவில் போடுவோம். அதோட கடுகு, பெருஞ்சீரகம் வதங்க போடுவோம். பாருங்க, இதெல்லாம் வதங்கிட்டுது. இப்போ வெங்காயம் போடுவோம். மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பழைய காலத்தாக கூட மண் சட்டியில தான் சமைச்சு சாப்பிட்றத. அதான் அதை எவ்வளவு காலம் வாழணும். பாருங்க எப்படி என்று. அதே மாதிரி நீங்களும் மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிடுங்க. பாருங்க, அகப்பையும் சிரட்டை அகப்பை தான் நான் வச்சு சமைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் முக்காப்பதம் வதங்கி வரைக்க நாங்கள் உள்ளி போடுவோம். அலுமினிய சட்டியெல்லாம் சமைச்சு சாப்பிட்றத விட மண் சட்டியில சமைக்கிறது தான் நல்லது. பாருங்கோ, வெங்காயம் வதங்கிட்டுது. இப்ப மாட்டிறைச்சியை போடுவோம். ஏன் நான் இன்னும் நல்லா வெங்காயம் வதங்க விடையிலேண்டா மாட்டிறைச்சியும் சேர்ந்து தானே வதங்கணும். அப்ப மாட்டிறைச்சியும் வெங்காயமும் சேர்ந்து வதங்க கணக்கா இருக்கும். அதனாலதான் நான் முக்காப்பதமா வதக்கிட்டே போடுறேன். மாட்டிறைச்சி, கொழுப்பு எல்லாமே சேர்ந்து மாட்டிறைச்சியில சுவரை பிடிக்க நல்லா இருக்கும். பாருங்க, இறைச்சி வெங்காயம் எல்லாம் போட்டு இப்படி நல்லா பொரிஞ்சு வதங்குதுன்னு பாருங்க. இதோட நாங்கள் இப்போ உப்பையும் போடுவோம். அப்பதான் உப்பும் சேர்ந்து அவியும். இதெல்லாம் போட்டபடியா நான் கொஞ்சம் குறைச்சி போறோம், பார்த்து போடுங்க. உப்பையை போட்டுட்டு நல்லா ஒரு காப்பி ரட்டி விடுங்க. பாருங்க, மண் சட்டியில பாருங்க இப்படி இந்த வதங்கி எண்ணெய் இதெல்லாம் பிரிஞ்சு வர்றதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. பாருங்க, இதை இப்படியே நாங்கள் இதை மூடி வச்சோம்டா அப்படியே கொஞ்ச நேரத்துல அதை நல்லா உருகி நல்லா இதா வரும். மூடுவோம். இதை உங்களுக்கு கொஞ்சம் அவிஞ்ச உடனே காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, இப்ப துறந்து உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி இருக்குது. பாருங்க, கொழுப்பு இது எல்லாமே நல்லா வதங்கி வருது. பாருங்க,
கொஞ்சம் தண்ணியும் விட்டு நாங்கள் இதை நல்லா அவிய விடுவோம். இப்போ பாருங்க, ஒரு கப் தண்ணி விட்டு நான் மாற்றத்திலேயும் தண்ணி இருக்குது. இதை இப்போ நல்லா நாங்கள் அவிய விடுவோம். கொஞ்சம் நல்லா அவிஞ்சு தண்ணி வற்றி வர தூளையும் போட்டு நல்லா தூளையும் அவிய நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கோ, நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இதோட இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதை நான் காட்ட உங்களுக்கு மறந்து போனேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு கொண்டு போட போகிறேன். பாருங்கோ, உருளைக்கிழங்கும் போட்டு அவிய வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டால் மாட்டுறதுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சு வர தூள் போடுவோம். இப்போ இதை இப்படியே மூடி வைப்போம். பாருங்கோ, உருளைக்கிழங்கும் முக்கால் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ இதோட தூளை போடுவோம். தூளும் சேர்ந்து அவிகிறதுக்கு பாருங்கோ தூள் போடுறேன். இப்போ இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கோ, இப்போ நரிச்சிறக்கு தூள் போடுவோம். நரிச்சிறக்கு தூள் போட்டால் நரிக்கறி நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கோ, ரக்கிறதுக்கு கணக்காக வந்துட்டுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் போட்டால் நல்லா இருக்கும். பாருங்கோ, இப்போ அதை போட்டுட்டு கிளற போகிறேன். பக்கேக்க போட்டிங்கன்னா கருவேப்பமிலையும் ரம்பையிலையும் இப்படி கிளறி விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் வாசத்தோட. பாருங்கோ, கறி முடிஞ்சது ரக்க போகிறேன். பாருங்கோ அப்படி இருக்கண்டு. பாருங்கோ, அச்சியாக கருவேப்பமிலை இருக்க எல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் முக்காப்பதம் வந்து ரக்கிற கட்டம் வந்த கையோடையே கொஞ்சம் கருவேப்பமிலையும் போடுறது வாசத்துக்கு நல்லா இருக்கும். பாருங்க, கறி எப்படி இருக்கண்டு சிவப்பா நல்லா இருக்குது. கறி மண்சட்டியில் சமைச்சு நீங்களும் சாப்பிடுங்க. நன்றி. என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.